தற்போது அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். He has no moral right or legal right to ask for this. ஏன்னா இன்றுடன் 3 நாள் ஆகிவிட்டன. மாற்று தலைவரை தேர்ந்தெடுத்து இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இன்டரிம் சிஎம், காபந்து சர்க்காரின் சீஃப் மினிஸ்டராக தான் இப்போ இருக்கிறாரு. அந்த நிலை நமது ஆளுநர் பொதுச் செயலாளர் அவர்களை அழைத்தவுடன் அந்த நிலை முடிந்துவிடும். எங்களை பொறுத்த வரைக்கும் 135 பேருமே கையெழுத்திட்ட லெட்டர், ஓபிஎஸ் உட்பட அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த லெட்டர் இருக்குது. அது போக இண்டிவிஜுவல் லெட்டர்ஸும் இருக்குது எங்கிட்ட. அவங்க இன்ஃபேக்ட் யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் டு நோ, இன்ஃபேக்ட் ஆல் த 135 members, including the people who are now taking a different stance, எல்லாருமே கடிதங்கள் கொடுத்துருக்குறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எந்த ஒரு உறுப்பினரும் எந்த மாற்று கருத்தும் சொல்லலை. நம்ம பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்ததை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஊடகங்களை வச்சும் மற்றதும் வச்சும் ஏதோ ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு கருத்துரு ஓடிட்டு இருக்கு. அது இல்லைன்றதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் நிர்வாகியும் இந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள். கட்சியில் பிளவு என்பது வரக்கூடாதுன்றதில் அனைவரும் தெளிவாக இருக்கும். புரட்சி தலைவர் தந்து சென்ற சீதனம், புரட்சி தலைவி அம்மா உருவாக்கிய இந்த கட்சி எந்த சூழ்நிலையிலும் பிரிந்தது என்ற ஒரு எண்ணத்தை எந்த ஒரு தொண்டனும் எந்த ஒரு நிர்வாகியும் விரும்பலை. அதை மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். சரி, நான் சொல்ல வந்தது இன்றைய நிலையில் இந்த மாற்றம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு கவர்னருக்கு போய் கொடுக்க போகிறோம். அதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். மற்ற அனைத்து கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே எதையும் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பாதையில் இம்மி அளவும் மாறாமல் ஆட்சி நடக்கும். வெகு விரைவில் கவர்னர் அழைத்தவுடன் இந்த ஆட்சி முழுமையாக நிறைவேறும். புரட்சி தலைவி அம்மா அவருடைய அவங்க சொன்ன பல குற்றச்சாட்டுகள்ல எந்தவித ஆதாரமோ கிடையாது. This is not a shred of evidence for all these accusations that are getting made about what has happened in Apollo. இதே ஓபிஎஸ் அவர்கள் எல்லா நிலையிலையும், நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறது, நம்ம மாண்புமிகு சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் அவர்களை கட்சியின் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்த அடுத்த வினாடி நெடுஞ்சான் கிடையாக சின்னம்மா காலில் அவர் விழுந்தது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவர் ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான், செகண்ட் பண்ணது எல்லாரும் இருந்தாலும் அந்த இடத்துல 1 மணி நேரம் இருந்தார். அவர் எந்த விதமான மாற்று கருத்தையும் முன்வைக்கலை. அவர் மிக நல்லா எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தார். அதனால் எந்த விதமான கோயர்ஷனால் என்னை மிரட்டி அழுத்தம் தந்து என்னை கையெழுத்து போட சொன்னாங்கன்றதுலாம் எந்த உண்மையும் கிடையாது. ஏன்னா 48 மணி நேரத்துக்கு அப்புறம் அழுத்தம் பற்றி பேசுகிறதெல்லாம் லாஃபபிள், ஐ வில் சே. ஐ திங்க் தெளிவாக எல்லா விதமான முடிவுகளிலும் உடன் இருந்தவர் அவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எந்த நிலையிலையும் அவரை மீறி எந்த முடிவுகளும் எடுக்கப்படலை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மாற்று நிலை எடுக்க விரும்புகிறாருன்னா அது அவரோட விருப்பம். ஆனால் எல்லா நிலையிலும் எடுத்த முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த 60 நாட்களில் அது அம்மா அவர்களை பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்ததுனாலும் சரி, அது அந்த 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 அதையும் ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான், எடுத்து அந்த கடிதத்தை சின்னமாட்ட கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு திடீர்னு அந்த அந்த தேர்ந்தெடுத்தலே சட்ட ரீதியாக இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம். என்னை பொறுத்த வரைக்கும் சின்னம்மா அவர்கள்
பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது 2800 பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து அவங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ணது, அதை எடுத்து சென்று அம்மாவை கன்வின்ஸ் பண்ணது, அதில் முதல்ல இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். இப்போ அந்த இதுக்கு சட்டத்திலே இடம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய போலித்தனம். இட்ஸ் a height of hypocrisy really. 7:30 மணிக்கு நாங்கள் ஒரு 10 சீனியர் மினிஸ்டர்ஸ் போகிறாங்க சின்னம்மா கூட. கவர்னர் விரும்பினால் அனைத்து எம்எல்ஏக்களுமே போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். அவங்க அது கவர்னருடைய முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் கவர்னர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறாரு. எந்த ஒரு சந்தேகத்துக்குரிய எந்த இதுவும் அவர் எழுப்பலை இதுவரைக்கும். அவர் இறங்கியவுடன் நம்ம சீனியர் மினிஸ்டர்ஸ் அவரை வரவேற்பாங்க. இந்த நிமிஷத்தில் இறங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்த உடனே 7:30 மணிக்கு அஃபிஷியலாக அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதில் கண்டிப்பாக போய் நம்ம கிளைமை நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதில் ஒரு 10 பேர் உடன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சீனியர் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. பிரச்சனைகளை எழுப்புறதுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நன்றி, வணக்கம்.